ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ஏகன் பாபுவோடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. இதுக்கு முன்னாடி ஏகன் பாபு சீரீஸ் படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே போட்டிருக்கோம். ஏகன் பாபுவோடைய அந்த இன்வெஸ்டிகேஷனை பத்தி சொல்லவே தேவையில்ல. யூனிக்கா, தாறுமாறா, அதே டைம்ல ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த படத்துலயும் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு வாரணாசி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போனா ஒரு கிரைம், அந்த கிரைமை நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றதுதான் கதை. ஒன்லைன் சொன்னா கூட கதை இன்ட்ரெஸ்ட் கிட்டு போயிடும் மக்களே. நம்ம டைரக்டா படத்தையே போயிட்டு பார்த்தலாம். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல ஆடி ஆஃபர் முடிய போது மக்களே. அதனாலேயே ஜென்ஸுக்கு வாலெட் அண்ட் பெல்ட் காம்போ 888க்கு போட்டிருந்தேன். அதே போல லேடிஸுக்கு ஏதாவது ஆஃபர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1000, 1500, 2000 அப்படின்னு சொல்லிட்டு 3 மாடல்ல வாலெட் ஆல்ரெடி சேல் பண்ணிட்டு இருக்க மக்களே. அது இருக்கிறதுலயே கம்மியான பிரைஸா 499 and 599 and 699 அப்படின்னு சொல்லிட்டு 3 மாடல்ல ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு இப்போ லான்ச் பண்ணிருக்கேன். இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ள வாங்கிக்கோங்க. முக்கியமா ஸ்டாக் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, அதுக்குள்ள வாங்கிக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே வாரணாசியை காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தன் கார்ல வந்து உட்கார்ந்துட்டே இருக்கும்போது வேற யாரும் வந்து பேக்ல ஏதோ கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறமா இவரு காரை விட்டு இறங்கி போயிட்டு ஜூஸ் கடையில ஜூஸ் ஆர்டர் பண்ணும்போது அங்க வந்து பிச்சைக்காரன் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரும் 200 ரூபாய் நோட்டை தூக்கி கொடுக்க அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சந்தோஷத்தோட அங்கிருந்து கிளம்புறான். இப்ப இவரு ஜூஸ் கடையில ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காசு கொடுக்குறாரு. பேலன்ஸ் காசு கேட்கும் போது அதுக்கு பதிலா அந்த ஜூஸ் கடைக்காரன் ஏதோ ஒரு பட்டன் போனை கொடுக்க அந்த போனை வாங்கி இவரு ஏதோ டயல் பண்றாரு. டயல் பண்ணும்போது அந்த காருக்குள்ள வச்ச வெடிகுண்டு டமால்னு வெடிக்குது. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த வெடி விபத்துல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களாம். இந்த ஊருடைய போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது அமோனியம் பெராக்சைடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கெமிக்கலால உருவாக்கப்பட்ட பாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இது அதிகமாவே இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கலா. இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கங்கை நதி கரையில அந்த பிச்சைக்காரனை கண்டுபிடிக்கிறாங்க. இவரை பிடிச்சி விசாரிக்கும் போது நான் பார்னு போயிட்டு பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல இந்த ஆளு வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணாரு, அப்போ எனக்கும் காசு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 200 ரூபாய் நோட்டை தூக்கி கொடுக்கும் போது போலீஸ் கையில வாங்கி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க அது ஒரு ஃபேக் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா பாம் வைக்கிறவன் சாதாரணமா பாம் வைக்கிறவன் மட்டும் கிடையாது, ஃபேக் நோட்டையும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பாதையில போனாலும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும், பாம் வச்சவனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க. அப்பதான் போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி 50,000 ரூபாவை ஏதோ ஒரு விவசாயி கொண்டு போயிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது எல்லாமே கள்ள நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட எப்படி இவ்வளவு கள்ள நோட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இவர் ஒரு விவசாயி, ஃபர்டிலைசர் வாங்கி பிசினஸ் எல்லாம் பண்ணுவாராம். அப்படிதான் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ இல்லீகலா வந்து அந்த ஃபர்டிலைசரை கேட்டிருக்காங்க. முக்கியமா அந்த ஃபர்டிலைசர் தயாரிக்கப்படக்கூடிய அமோனியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கெமிக்கலையும் கேட்டிருக்காங்க. அதை வித்துட்டு இந்த மனுஷன் பணத்தை வாங்கிட்டு வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணலான்னு பார்த்தா அது எல்லாமே கள்ள நோட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அங்கிருந்து கெமிக்கலை வாங்கிட்டு போனவன்னா அதுக்கப்புறம் பாம தயாரிச்சு இங்க வெடிக்க வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அந்த கங்கை நதிக்கரையிலேயே பேசி ஒரு முடிவு பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவரை வந்துட்டு ஜிப்பா போட்ட இன்னொருத்தர் கூட்டிட்டு போயிட்டு எங்கேயோ தங்க வைக்கிறாரு. கையில வந்துட்டு காயம் பட்டிருக்கான். இதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ போலீஸ் எல்லா இடத்தையும் சுத்தி வளைச்சு பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு வெளியே போகாம இருக்கதான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்பா போட்டு சொல்லும் போது போலீஸ் ஆச்சு கீலிஸ் ஆச்சு, என்ன யாராலையும் பிடிக்க முடியாது, நான் யாரு தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஜிப்பா போட்டவன் இருக்கா பாத்தீங்களா, இவன் வந்துட்டு ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கான் மக்களே. கூட வந்தவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போக போக உங்களுக்கே புரியும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் உட்காந்து வழக்கம் போல ஜாலியா கதை பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது வாரணாசில இருந்து இந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய ஃப்ரெண்டு கால் பண்றான். கால் பண்ணி இங்க வந்துட்டு ஹோலி செலிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், நீயும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவே மாட்டேற, அட்லீஸ்ட் இந்த வருஷமாச்சு வரையான்னு கேட்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நம்ம எல்லாருமே கிளம்பி வாரணாசி போலாம், இங்கதான் போர் அடிக்குது இல்லையா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வாரணாசியும் கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. வாரணாசியில போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இப்ப வந்துட்டு அந்த பிச்சைக்கார கூட்டிட்டு வந்து நீ பார்த்த நபர் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வரைய ஆரம்பிக்கும் போது பாதி வரையும் போதே போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்க இவன் பிலால் அப்படின்னு சொல்லிட்டு. பிலால் வந்துட்டு ஜார்க்கண்ட்ல பிறந்து அதுக்கப்புறம் பாகிஸ்தான் போயிட்டு தீவிரவாத குரூப் கூட எல்லாம் சேர்ந்து பயங்கரமான ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு வந்தான மக்களே. முக்கியமா இவன் வந்துட்டு கெமிஸ்ட்ரி டீச்சர் அப்படின்றதுனால வெடி
வெடிகுண்டு காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னே கிடையாது, இவனே தயார் பண்ணி இவனே வெடிக்க வைப்பான். இதுக்கு முன்னாடி யாருமே பிலால பார்த்ததே கிடையாது. எப்பயுமே மாறு வேஷத்தோட சுத்திக்கிட்டு இருப்பான். மாறு வேஷம் போறதுல பயங்கரமான கில்லாடி. எப்பயோ ஒரு வாட்டி ஏர்போர்ட்ல வந்துட்டு ஏர்போர்ட்ல இருக்க கேமரா மூலியமா லைட்டா ஒரு சைடு ஃபேஸ் மட்டும் பார்த்து இவன் தான் பிலால்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோ வச்சு இங்க வந்திருக்கிறது பிலால் தான். இது கண்டிப்பா சரியே கிடையாது. நம்ம வாரணாசியவே இவன் நாசம் பண்ண போறான். இவன் மொத்தமா அழிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் இவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வெறியா களமிறங்குறாங்க. அடுத்து அந்த ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இவன் பேரு சாம்னு வச்சுக்கலாம் மக்களே. சாமுடைய அங்கிளையும் காமிக்கிறாங்க. சாமுடைய அங்கிள் இந்த ஊர்ல பெரிய பணக்காரு, ஒரு ஜமீன்தாரு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த அங்கிளுடைய அக்கௌண்டன்ட் ஒரு ஆர்டிஸ்ட் மக்களே. இந்த பெயிண்டிங்லாம் வரைஞ்சி விற்கக்கூடியவன். அவனுடைய ஆர்ட் கேலரிக்கு போயிட்டு சும்மா பார்த்துட்டு வரலாம், அந்த பக்கம் போகும்போது சும்மா பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமும் அங்கிளும் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்க அந்த பெயிண்டிங் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அந்த பெயிண்டிங்கை பார்த்தா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கவே முடியாது போல. ஏதோ கோடு கோடா போட்டிருக்கு, ஏதோ புள்ளி புள்ளியா வச்சிருக்கு. இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டே போயிட்டு வியாபாரம்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏதோ போது பயங்கரமா வாங்கிட்டு போறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது, இருந்தாலும் எனக்கு பிடிக்குது அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசை கொடுக்கும் போது, இல்ல எனக்கு எதுக்கு இவ்வளவு காசு, நான் சும்மா பெயிண்டிங்கை வித்து சம்பாதிச்சுக்கிறேன் அண்ட் உங்ககிட்டயும் ஒர்க் பண்றேன் இல்லையா அப்படின்னும் போது, இங்க பாரு நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருப்பேன் அப்படின்லாம் தெரியாது, அதுக்கு முன்னாடியே கொடுக்கும் போது வாங்கிக்கோ, செத்ததுக்கு அப்புறம் அங்க பணத்துக்கிட்ட வந்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப இது சாமுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அங்கிள் ஏன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்போட கிளம்பி வந்துட்டு இருக்கான். இதே டைம்ல நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. சாமுக்கு கால் பண்ணி நாங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனே வந்து கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போகும்போது அப்படியே பேசிக்கிட்டே போறான். என்னுடைய அங்கிள் இங்க மிகப்பெரிய பணக்காரா இருக்காரு, அவருடைய வீட்டுல தான் இப்போதைக்கு நான் ஸ்டே பண்ணிருக்கேன். ஆக்சுவலா அங்கிளுடைய சொத்துலயும் இவனுக்கு எக்கச்சக்கமா பணம்லாம் வருமா, நிறைய பங்களா இருக்கான். ஆனா என்ன அங்கிளுக்கு தான் கேன்சர், அது மட்டும் இல்லாம ஞாபக மறதி பிரச்சனையும் இருக்கு, எப்ப சாவார்னு தெரியல, ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே கூட்டிட்டு போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த கேஸ விசாரிக்கிற அந்த போலீஸை காமிக்கிறாங்க. அவர் டீமோட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ பாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்கவங்களுக்கு காயம்படும். இந்த பிச்சைக்காரர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த கொலைகாரன் பக்கத்துல இருந்தே அந்த பாம் ஆப்ரேட் பண்ணிருக்கான் அப்படின்னும் போது அவனுக்கும் சின்ன காயமாச்சு பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், காயம்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியால அந்த சுத்து வட்டாரத்துல எங்கெல்லாம் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்குமோ எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஒரு சின்ன கிளினிக் வந்து கையில காயம்பட்டதுக்கு ஒரு ஆள் கட்டு போட்டுக்கிட்டு போயிருக்காரு. அந்த ஆளை பத்தி கேட்கும் போது கிட்டத்தட்ட இந்த பிச்சைக்காரர் பார்த்தாரு பாத்தீங்களா, அதே மாதிரியான ஒரு முகஜாடையில இருந்திருக்காரு. சரி எதுக்கு வந்தாருன்னு கேட்கும் போது கையில ஏதோ காயம்பட்டுருந்துச்சு, ஒருவேளை கை எலும்பு உடைஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம். அந்த எக்ஸ்ரேவும் என்கிட்ட இருக்கு, நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஏதாவது கான்டாக்ட் டீடைல் கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கான்டாக்ட் டீடைல்லாம் கிடையாது, ஆனா புக் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ண கால் பண்ணாங்க, அந்த நம்பர் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த நம்பரை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி ஷாப்போடைய அந்த நம்பர் அடிக்கடிக்க கனெக்ஷன்ல இருந்திருக்கு, கால்லாம் போயிருக்கு. இப்ப அப்படியே அந்த ஆன்டிக் ஜுவல்லரி ஷாப்பை காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கடைக்காரனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவனுடைய கடை தான் போல, அவன் தான் அங்க நின்னுகிட்டு இருக்கான். இப்போ இதே நகை கடைக்கு யாரோ ஒருத்தர் போறாரு, போயிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. அங்க இருக்க சேல்ஸ் கேர்ள் கிட்ட அங்கிருந்து அந்த நகை எடுங்க, அந்த நகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 2.5 lakhs அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவரு அந்த சேல்ஸ் கேர்ளுக்கும் தெரியாம அங்க கேமராலையும் மாட்டாம யாருக்கும் தெரியாம சைலண்டா ஒரு ஸ்பை கேமராவை செட் பண்ணி, நீங்க இதை தூக்கி அங்கேயே வச்சிருங்க, காசு கொஞ்சமா கம்மியா இருக்கு, அண்ட் வந்துட்டு என் மனைவிக்கும் இந்த நகையை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். கேட்டு ஒரு 2 நாள்ல நான் வந்து வாங்கிக்கிறேன், யாருக்கும் கொடுத்துடாதீங்க, மேபி குடிக்க போறீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்டை கொடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. சாம் வந்துட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வைக்கிறான். அங்க ஒரு சின்ன பொண்ணு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க டீ காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு கிளம்ப, அதுக்கப்புறம் அங்கிளும் வராரு. வந்தவரு நீங்க தான் சாமுடைய ஃப்ரெண்ட்ஸா, சாம் இப்பதான் சொன்னா, எப்படி இருக்கீங்க ஏதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசும்போது நம்ம ஹீரோ பெங்கால்ல ஒரு மிகப்பெரிய டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் பேசிட்டு இருக்கும் போது, இப்போ நம்ம ஹீரோ நீங்க தான் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்லாம் வச்சிருக்கீங்களாமே, பழங்காலத்து டைமண்ட் பொருட்கள், அதுக்கப்புறம் பெயிண்டிங்லாம் வச்சிருப்பீங்களா, அதெல்லாம் எப்போ காமிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்க அங்கிளுடைய மனைவி வராங்க.
பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்க, தலைவன் பணம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையே சும்மா வயசான காலத்திலயும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. வந்தவங்க இப்ப வந்துட்டு அவரால் எதுவுமே பண்ண முடியாது, மாத்திரை போட வேண்டிய டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு மாத்திரை போடணும், அப்புறமேட்டுக்கா வந்து எல்லாமே காமிப்பாரு, வாங்க டேப்லெட் போடலாம் அப்படின்னும் போது ஓகே எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்து அப்புறமேட்டுக்கா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பார்க்கும்போது அப்போ வந்துட்டு அங்கிள் மறந்து போனை வச்சுட்டு போயிட்டு இருப்பாரு. சார் நீங்க போனை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடும் போது அவரு டக்குன்னு திரும்புறாரு. திரும்பி பார்த்தவரு இவங்கெல்லாம் யாரு, இவங்க எதுக்காக வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னது நாங்களா யாரா, யோ இப்பதானே நல்லா பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சாம் போயிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்திருக்காங்க, நான் தான் சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியும் சாமும் பேசி அப்படியே உள்ளுக்குள்ள கூண்டு போறாங்க. அங்கிளுக்கு ஏற்கனவே கேன்சர் இருக்கு, அந்த கேன்சர் மட்டும் இல்லாம வயசான காலத்துல இந்த ஞாபக மறதி நோயும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்படியே இந்த விஷயம்லாம் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ அவரு ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க இந்த அங்கிளுடைய அக்கௌண்டன்ட் வராரு. ஏக்கன் பாபு சார் நீங்களா, உங்களெல்லாம் நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல, நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேனு, நீங்க வந்துட்டு எப்படிதான் கேஸை சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேள்விப்பட்டு அப்படியே ஆடி போயிருக்கேன், அசந்து போயிருக்கேன். நான் வந்துட்டு ஒரு ஆர்ட் கேலரி வச்சிருக்கேன், நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கணும், கண்டிப்பா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நான் கண்டிப்பா வரேன், இந்த ஊரை சுத்தி பார்க்க தான் வந்திருக்கேன், அப்போ கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த நகைக்கடைக்காரு போயிட்டு ஒரு சாதுவை மீட் பண்றாரு. பார்த்தா அவரு சாது கிடையாது, சரியான விசக்கிருமி. அந்த பிலால் தான் மக்களே சாது வேஷத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இன்னைக்கு என்னுடைய கடைக்கு சந்தேகப்படுற மாதிரி 2 பேர் வந்தாங்க, அவங்கள பார்க்கும் போதே கண்டிப்பா நகை வாங்க வரல, வேற எதுக்கோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியான டவுட். யாராவது உங்களை தேடி என்னுடைய கடைக்கு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்ன தேடி எதுக்காக உன்னுடைய கடைக்கு வர போறாங்க, நீ பேசுனியா அப்படின்னும் போது, நான் பேசல, என்னுடைய சேல்ஸ் கேர்ள் ராதிகா கிட்ட தான் பேசிட்டு போனாங்க, என்ன பேசுனாங்க அப்படின்லாம் தெரியல அப்படின்னும் போது, சரி ஓகே நீ முதல்ல போயிட்டு ராதிகா கிட்ட அவங்க வந்து என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளு, அதுக்கப்புறமா முதல் வேலையா போயிட்டு உன் நம்பரை மாத்து, உன்னுடைய போனையும் மாத்து அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இந்த பிலால் வந்துட்டு ஏதோ ஒரு பேஸ்மெண்ட்ல இருக்காரு, அங்க ஒரு டீம் உட்காந்துட்டு கள்ள நோட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டைம்ல கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணியே ஆகணுமா, ஏற்கனவே போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, நம்ம மாட்டிக்க போறோம், இது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கள்ள நோட் அடிக்கிறவன் கேட்கும் போது, இல்ல இந்த டைம் தான் சரியா இருக்கும், இந்த டைம் ஹோலி அப்படின்றதுனால வெளிநாட்டுல இருந்து கூட நிறைய பேர் வருவாங்க, அவங்க கிட்ட டாலரை மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கொடுத்துடலாம். அண்ட் வந்துட்டு நம்ம ஆளுங்க கிட்டயே கொஞ்சம் காசை கொடுத்தா வாயை பொழந்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க, நான் வந்துட்டு இந்த அரசாங்கத்தை பழி வாங்கணும், இந்தியன் ஆர்மி வந்துட்டு என்னுடைய ஆட்களை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க, அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து நம்ம ஹீரோ மத்த எல்லாரையும் காமிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க அந்த அக்கௌண்டன்ட் வரான். இங்க வந்துட்டு இந்த பீடாலாம் ரொம்ப ஃபேமஸ், அதுவும் இது எல்லாமே பான் பீடா, போட்டு பாருங்க சும்மா கின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க எல்லாரும் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ கேள்வி கேட்கிறாரு, அங்கிளுக்கு எப்பத்துல வந்து இந்த ஞாபக மறதி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறமா கீமோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதனுடைய சைடு எஃபெக்டா கூட இந்த ஞாபக மறதி பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, சரி அங்கிளுக்கும் இந்த மனைவிக்கும் எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த லேடி வந்துட்டு அங்கிளை பாத்துக்கிற ஒரு நர்ஸா வந்தாங்க, அதுக்கப்புறம் அங்கிளுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க, 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்னமோ இந்த லேடியை பார்த்தா நல்ல பொம்பளை மாதிரியே தெரியல, உனக்கு இந்த லேடியை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லையே எனக்கு பெருசா ஒண்ணுமே தெரியாது, நான் உங்களை பத்தி எதுவும் பெருசா கேட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இதே டைம்ல சாமும் அந்த லேடியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு என்கிட்ட சொல்லாம கொள்ளாம உன் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் தான் அங்கிள் கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னும் போது, அங்கிள் கிட்ட சொன்னா மட்டும் போதுமா, உன்னுடைய அங்கிளுக்கு என்ன விஷயம் பண்றாரு, என்ன விஷயம் சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மறந்து போயிடுவாரு, இந்த விஷயம் கூட கண்டிப்பா மறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு, நீ ஏன் கூட்டிட்டு வந்த, இங்கே ஏற்கனவே 1000 பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல நீ கவலைப்படாத, எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே கூடிய சீக்கிரமே சரியாயிடும், இதை வந்துட்டு நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது, நம்ம இந்த வாழ்க்கையை மாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம் பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் அக்கௌண்டன்ட்டும் கேக்குறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, அன்னைக்கு நைட் ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே வந்து பார்க்கும்போது அந்த அங்கிள் நிக்கிறாரு. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏதாவது சவுண்ட் கேட்டீங்களா, இந்த பக்கம் இப்போ யாரோ ஓடுன மாதிரி ஞாபகம் இருக்கு, நீங்க எதையாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எதுவுமே பார்க்கல, ஆக்சுவலா யாரும் போன மாதிரியும் தெரியல
அப்படின்னும் போது என் கூடயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு வால்ல மொத்தமா 3 பழங்காலத்து பெயிண்டிங் இருக்கு. அதுல ஒரு பெயிண்டிங் வந்துட்டு காணாம போன மாதிரி ஒரு இடம் மட்டும் காலியா இருக்கு. இங்க 3 பெயிண்டிங் இருக்கு. 4வதா ஒரு பெயிண்டிங் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அங்க 4வதா இருந்த பெயிண்டிங் தான் இப்போ காணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே எனக்கு அப்படி பார்க்கும்போது தெரியல, நீங்க கன்ஃபார்மா சொல்லுங்க 4வதா பெயிண்டிங் இருந்துச்சா இல்லையான்னு கேட்கும் போது எனக்கே தெரியல, இந்த ஞாபக மறதி பிரச்சனையால நான் நானாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிட்டு அந்த அங்கிள் அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப நம்ம ஹீரோ இந்த போட்டோஸையே மொத்தமா ஒத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த 4வது பெயிண்டிங் இங்க இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே பயங்கர குழப்பமா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு போலீஸ காமிக்கிறாங்க. ஒரு ஆன்டிக் ஷாப்க்கு போயிட்டு அங்க ஸ்பை கேமரா செட் பண்ணிட்டு வந்தாரு பாத்தீங்களா. இவர் ஒரு போலீஸ் மக்களே அந்த கேமரால என்னெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, யாரெல்லாம் வந்துட்டு போறாங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவா ரெக்கார்ட் பண்ணி வந்துட்டு லைவாவும் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த அங்கிளுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. அங்கிள் எங்கேயோ அவசரமா கிளம்ப அந்த பேக் எல்லாம் மறந்து வச்சுட்டு போறாரு. மனைவி தான் எடுத்து கொடுத்து இத பேக கையோட கொண்டு போங்க, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அங்கிள் போற அவசரத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோலக்ஸ் வாட்சை கட்டாம மறந்து வச்சுட்டு போயிருப்பாரு. இந்த வாட்சை வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க ஒர்க் பண்ற அந்த வேலைக்கார பொண்ணு எடுத்து வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு கங்கை ஆத்துல ஒரு படகு சவாரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே பேசிக்கிட்டே போறாங்க. இந்த மாதிரி அங்கிளுக்கு ஞாபக மறதி பிரச்சனை. ஒரு பக்கம் பார்த்தா எங்கான மனைவி, ஆனா அவங்க சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பா தெரியல, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு மட்டும் புரியுது. இன்னொன்னு எதையோ காணோம் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு எல்லாமே மறந்து போறதுனால காணாம போச்சா இல்லையானு கேட்டாரு. என்னுடைய தாட் என்ன அப்படின்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் வந்துட்டு மறந்து போனாலும் திரும்பி ஞாபகப்படுத்துறாரு. ஆனா யார் அந்த விஷயத்தை ஆட்டிய போட்டுட்டு போறாங்க, யாரோட ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த விஷயத்தையும் வெளியே ஷேர் பண்ணிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ போட்டிங்க முடிச்சுட்டு அந்த அக்கௌண்டன்ட் கேலரிக்கு கூப்பிட்டா பாத்தீங்களா, அது பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு சுத்தி பார்த்துட்டு அதை பார்த்து சில விஷயங்களை நம்ம ஹீரோ கலாச்சிட்டு அப்படியே அங்கிருந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது அந்த அங்கிள் வந்துட்டு அந்த ஆன்டிக் ஜுவல்லரி ஷாப்க்கு போயிருக்காரு. மக்களே போனவரு, நான் இதுக்கு முன்னாடியே ஒரு ஜுவல்லரிய பார்த்துட்டு போனே, அந்த ஜுவல் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயோ அது மறந்து வந்துட்டு யார்ட்டையும் வித்துட்டேன், வெளிநாட்டுல இருந்து யாரோ வந்தாங்க, அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணியாச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது, நான் தான் புக் பண்ணி வச்சுட்டு போனேன் இல்லையா, கண்டிப்பா நான் வீட்டுல பேசிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், அதுக்குள்ள ஏன் சேல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சாரி சார் மறந்து போயிட்டு சேல் பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்க, நீங்க வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு வேற எதையாவது பாருங்க, கண்டிப்பா அதை விட நிறைய பழங்காலத்து பொருட்கள்லாம் இருக்கு, வேற எதையாவது பார்த்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது அங்க போலீஸ்காரு ஒரு ஸ்பை கேமரா வச்சுட்டு போனாரு பாத்தீங்களா. அந்த ஜுவல்ல பார்த்துட்டு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, இது வேணும் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களும் காசை சொல்றாங்க. இவரும் காசை கொடுத்துட்டு அந்த ஜுவல்ல வாங்குறாரு. அந்த நகையை வாங்கி டப்பாக்குள்ள போட்டு எல்லாமே இருட்டா மாறுது. ஐயோ இதை யாரும் வாங்கிட்டாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது அங்கிள் வீட்டுக்கு வந்துட்டாரு. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கிள் வந்துட்டு அவரு வாங்கின எல்லா டைமண்டோடைய நெக்லஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நகையோடைய கலெக்ஷனும் காமிச்சுக்கிட்டு இருக்கும் போது, ஆமா நீங்க ராணி ருக்மணி தேவியோடைய ஏதோ ஒரு நெக்லஸ் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னீங்களே, அதை வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வாங்கிட்டனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சாம் கிட்ட கேட்கும் போது, இல்ல நீங்க இன்னும் வாங்கவே இல்ல, காசுலாம் கட்டி ரிசிப்ட்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, நான் தான் நாளைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர போறேன், நீங்க இன்னும் வாங்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னும் போது, ஆமா நான் எல்லாமே மறந்து போறேன், என்னுடைய ரோலக்ஸ் வாட்ச வேற காணும், அது வேற எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கிட்ட சொல்லி புலம்பும் போது, நான் தான் சொல்றேன்ல நீங்க வீடு முழுக்க கேமரா செட் பண்ணுங்க அப்படின்னா கேட்கவே மாட்டீங்க அப்படின்னும் போது கேமரா செட் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்க யாரோ ஆட்டிய போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த கேமரால பார்த்து அவங்கள கையும் களவுமா பிடிச்சோம் அப்படின்னா எனக்கு தான் ரொம்ப அசிங்கமா இருக்கும், ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஏதோ திருவிழா மாதிரி நடக்குது. அங்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா 3 சாதுக்கள்ல ஒருத்தர் மட்டும் இறந்து போயிட்டாராம். அவருடைய அஸ்தி எல்லாம் வச்சிருக்காங்க, கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்ணும்போது எவனோ ஒருத்தன் கையில ஒரு பெயிண்டிங்கோட போறான். இந்த பெயிண்டிங்கை கொண்டு போயிட்டு வேற யார்கிட்டயோ கொடுக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ அவனுக்கே தெரியாம சைலண்டா போயிட்டு அதை புடுங்கிட்டு ஓட ஆரம்பிக்க அவனும் விரட்டிக்கிட்டே வரான். அங்க வந்த போலீஸ் ஹீரோவை புடிச்சிட்டாங்க. என்ன இங்க சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள அந்த ஆட்டையை போட்டான் பாத்தீங்களா, சாரி நம்ம ஹீரோ தான் ஆட்டையை போட்டு புடுங்கிட்டு வந்தாரு. அவன் வந்துட்டு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, என்னுடைய பெயிண்டிங்க ஆட்டையை போட்டு கொண்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இல்ல இது இவனுடைய பெயிண்டிங்கே கிடையாது, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னும் போது, நீ எது சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸ்டேஷனுக்கு போனா அந்த வெடிகுண்டு கேஸை விசாரிக்கிறாரு பாத்தீங்களா, அந்த போலீஸ் தான் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம ஹீரோவை நல்லாவே தெரியும்.
தெரியும் போல, ஏங்க போலீஸா இருந்துட்டு அதை எங்க ஆட்டைய போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆட்டையெல்லாம் போடல, எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட இருந்து இந்த பெயிண்டிங்கை யாரோ ஆட்டைய போட்டு கொண்டு போயிட்டாங்க, கண்டிப்பா அந்த கேங்க சேர்ந்தவங்க தான் ஆட்டைய போட்டு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஓடி வரும்போது நீங்க கைது பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா இந்த பெயிண்டிங் வேற ஒருத்தருக்கு சொந்தமானது, அவர்கிட்டயே கொண்டு போயிட்டு சேர்த்துட்டு பில்லு மத்த அபிஷியல் டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி ஓகே கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, அங்க அந்த கேஸ பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் வந்துட்டு எக்ஸ்ரேவும் கொண்டு வராங்க. இந்த எக்ஸ்ரேவை நம்ம ஹீரோ சும்மா வாங்கி பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நேரா வாங்கிட்டு போயிட்டு இந்த போட்டோவை அங்க மாட்டி விடுறாரு. இங்க மொத்தமா 4 பெயிண்டிங் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும், வாங்கிட்டு வந்த எனக்கே ஞாபகம் இல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கேட்கும்போது, நான் பார்க்கும்போது அங்க என்னமோ வெறுமையா இருக்கு, அந்த 3 போட்டோ தான் இருக்கு அப்படின்னா அந்த 3 பெயிண்டிங்கை எப்படி வேணா மாட்ட முடியும், ஆனா கேப்போட எதுக்காக மாட்டி வைக்கணும்? சோ கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ண மாதிரி உங்க மைண்ட் சொல்ற மாதிரி யாரோ எதையோ ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்போது பார்த்தேன். அந்த ஃபெஸ்டிவல்ல ஒருத்தன் இதே போல பேட்டர்ன்ல ஒரு பெயிண்டிங் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வாங்கிட்டும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹப்பாடா எப்படியோ என் பெயிண்டிங் என்கிட்டயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அடுத்து சாம் இருக்கா பாத்தீங்களா, இந்த பெயிண்டிங்கை யாரு ஆட்டையை போட்டு கொண்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்னு நீயா இருக்கலாம், இல்ல அப்படின்னா நான் மனைவியா இருக்கலாம், இல்ல அப்படின்னா அக்கௌண்டன்டா இருக்கலாம் அப்படின்னும் போது, நான் ஏன் ஆட்டையை போட போறேன், எனக்கு வேணும் அப்படின்னா அவரே கொடுக்க போறாரு, நான் கேட்டு கொண்டு போவேன், ஆட்டையெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, உன்னுடைய ரூம்ல நீ ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு ஜாயின் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான லெட்டரை பார்த்தேன், உனக்கு இப்போ வந்துட்டு நிறையவே காசு தேவைப்படுது, மேபி அதுக்காக கூட ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படின்னும் போது, இங்க பாருங்க நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்க போறேன், 10 லட்சம் 20 லட்சம் அந்த மாதிரி செலவாகும், இந்த பெயிண்டிங் உடைய காஸ்ட் மிஞ்சி போனா ஒரு 6 லட்சம் பெருமா அப்படின்னும் போது, பாத்தியா பெயிண்டிங் உனக்கு எவ்வளவு விலை போகும்னு கூட தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிடுக்கு பொடி கேள்வி கேட்கும் போது, அது வந்துட்டு அங்கிள் பேசும்போது கேட்டேன், மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த வீட்ல எனக்கும் ஷேர் இருக்கு, நான் வேணும் அப்படின்னா கேட்டு வாங்கிப்பேன், ஆட்டையை போட மாட்டேன், சும்மா எதுவும் தெரியாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த ஸ்பை கேம் செட் பண்ண அந்த போலீஸ காமிக்கிறாங்க. இவர் மறுபடியும் நகை கடைக்கு போயிட்டு அந்த நகை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதை சேல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா நானா சொல்லிட்டு போனல, நானே வந்து வாங்கிக்கிறேன், கண்டிப்பா வாங்கிக்கிறேன், சேல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா, ஏன் சேல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்க கார்டை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன், நீங்க எதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கூட மறந்து போயிட்டேன், சாரி அப்படின்னும் போது, சரி ஓகே யாருக்கு சேல் பண்ணீங்களோ அந்த கான்டாக்ட் நம்பர் எனக்கு கொடுக்க முடியுமா, நான் பேசி அதிகமா காசு கொடுத்து கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அங்க ஓனர் வராரு. இங்க பாருங்க சார், இந்த மாதிரி கஸ்டமர் டீடைல்லாம் கொடுக்க முடியாது, என்ன மன்னிச்சுக்கோங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட இவரும் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்போ இந்த ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு அந்த கான்டாக்ட் டீடைல்லாம் வேணும், என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இந்த ஆளுக்கு எதுக்கு அந்த கான்டாக்ட் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே ஷாக்கு. இப்ப அப்படியே அந்த போலீஸ் வெளியே வந்து இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி அந்த நகையை யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க, யாரு வாங்கிட்டு போனாங்க அப்படின்னும் கண்டுபிடிக்க முடியல, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் என்ன ரெக்கார்ட் ஆச்சோ எல்லாமே என் பென்டிரைவ்ல இருக்கு, நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல ஏறி கிளம்ப, இது எல்லாத்தையும் அந்த பிலால் பாத்துக்கிட்டு இருக்காரு. பின்னாடியே போயிட்டு பைக்கை அடிச்சு தூக்கி இந்த ஆளை கொலை பண்ணிட்டு அந்த பென்டிரைவையும் ஆட்டையை போட்டு கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, இந்த மாதிரி போலீஸையே யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த நியூஸ அந்த சேல்ஸ் கேர்ள் பாக்குறாங்க. பார்த்துட்டு நேத்து கரெக்டா இந்த ஆள் தான் டவுட் கேட்டாரு, இந்த ஆள் யாரு, எதுக்கு வந்துட்டு போனா, என்ன கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஓனர் தான் கேட்டாரு. ஆனா அன்னைக்கு நைட்டே பார்த்தா இவர் இறந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம யாரு நகையை வாங்கிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைலையும் ஓனர் கேட்டாரு. இந்த ஆள் கிட்ட ஏதோ மர்மம் ஒளிஞ்சிருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவருக்கே தெரியாம ஓனருடைய லேப்டாப்பை போயிட்டு நோண்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்குள்ள ஓனர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா வெளியே வந்துட்டு இவங்க டவுட் பண்றாங்க, செக் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் அந்த ஓனர் நோட் பண்ணிட்டாரு மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த போலீஸ் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா அதை பத்தி பயங்கரமா திங்க் பண்ணும்போது, இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட், இதையும் பயங்கரமா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல இந்த போலீஸை எனக்கு நல்லாவே தெரியும், அந்த வெடிகுண்டு எவன் வச்சானோ அந்த பிலால தேடிதான் போலீஸ் டீம் அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அந்த டீம்ல இவரும் ஒரு ஆளு, இவரு சாதாரணமா இறந்து போயிருக்க மாட்டாரு, அந்த பிலாலால மேபி கொலை பண்ணப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஊர்ல ஃபெஸ்டிவல், இந்த பிலாலு இந்த ஊருக்கு வந்திருக்கான், பாம் பிளாஸ்ட் 1 by 1 நடக்குது அப்படின்னா கண்டிப்பா ஏதோ சம்திங் ராங், நம்ம வந்துட்டு பிலால கண்டுபிடிக்கணும், இல்ல அப்படின்னா மிகப்பெரிய பேர் அழிவே ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மனைவி கால் பண்றாங்க. கால் பண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு பெயிண்டிங்க வாங்கிட்டு வர சொன்னேனே, அதை வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதோ வாங்கிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா கிளம்பி அக்கௌண்டன்ட் உடைய கடைக்கு போயிட்டு பெயிண்டிங் எல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பெயிண்டிங்
பெயிண்டிங்லாம் பார்க்கும்போது ஏதோ மர்மமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. அது நல்லாவும் கிடையாது. இதெல்லாம் என்ன கன்றாவி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு இவர்கிட்ட பெயிண்டிங் கேட்டிருப்பாரு. ஆனா இவரு வரைஞ்ச பெயிண்டிங் கிடையாது, வேற ஒண்ணு கேட்டிருப்பாரு. அதை இவரும் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட், மக்களே உன்னால மட்டும் எப்படி டே பை டே டெய்லி ஒரு பெயிண்டிங் வரைய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் எனக்கு தோணும், நான் வரைவேன் அப்படின்னு சொல்ல, தோணாலும் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிலால காமிக்கிறாங்க. பிலால மீட் பண்ண 2 பேரும் வந்திருக்காங்க. இந்த ஆளு வழக்கம் போல மாறு விஷயத்துல ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்ந்துட்டு இருக்கா மக்களே. அதே ஷாப்புக்கு போலீஸும் வராரு. வந்தவரு இந்த நபரை எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விசாரிக்கும் போது தெரியல அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் நம்மள தேடி சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அந்த ஆளும் பார்த்துட்டு ஒரு பேக் அங்கேயே வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அவன் போன கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாம் வெடிக்குது மக்களே. அந்த ஆள் வந்துட்டு பேக்குள்ள வெடிகுண்டு வச்சுட்டு போயிருக்கான் போல. அது வெடிச்சு சதற அந்த காஃபி ஷாப்ல இருந்த நிறைய பேர் இறந்து போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த சேல்ஸ் கேர்ல காமிக்கிறாங்க. இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பாங்க போல. கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு போலீஸும் இவங்களுக்கு கால் பண்ணி இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க, தனியா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இவங்களும் கிளம்பி போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க போலீஸோடைய வேஷத்துல அந்த பிலாலே வரான். நீங்க தான் கால் பண்ணீங்களா, என்ன விஷயம், அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. என்னுடைய கடை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது நீ கொஞ்சம் ஓரமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா கூட்டிட்டு போயிட்டு இவன் கத்தியாலேயே குத்தி அந்த பொண்ணை கொலை பண்றான். இந்த விஷயத்த அந்த பக்கம் போன நம்ம ஹீரோவும் கேங்கும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு டேய் டேய்னு கத்திக்கிட்டே ஓடி போயிட்டு அவனை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவன் தள்ளி விட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டா மக்களே. இந்த பொண்ணையும் காப்பாற்ற முடியாம இந்த பொண்ணு இறந்து போயிட்டா. நம்ம ஹீரோ லோக்கல் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரையும் போயிட்டு மீட் பண்றாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு இறந்து போனா இல்லையா, இவ வந்துட்டு அந்த சேல்ஸ் கேர்ள் இந்த மாதிரி ஒரு கடையில அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதே கடையில தான் என்னுடைய டீமை சேர்ந்த ஒரு கான்ஸ்டபிள ஸ்பை கேமரா செட் பண்ணி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணு அப்படின்னு சொன்னா அவனும் இறந்து போயிட்டான். ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க எதுக்கு அந்த கடையவே டார்கெட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ரேவை காமிச்சேன் இல்லையா, அது பிலாலுடைய இது. பிலாலு ஊருக்கு வந்து நிறைய கொடூரமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த பிலாலு ஊருக்கு வந்தவனே முதல்ல கான்டாக்ட் பண்ணி பேசினது அந்த கடைக்கு தான் கால் பண்ணி பேசியிருக்கான். அந்த கடைக்கும் பிலாலுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதை ப்ரூஃப் பண்ணும் இல்ல கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தான் இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு. கிளம்பி வீட்டுக்கு போனா அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை. முகத்துல அந்த ஆக்சிஜன் மாஸ்க்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்கிள் கடத்தெருவு பக்கமா போகும்போது யாரோ அட்டாக் பண்ணிட்டு கையில இந்த பேப்பரையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது அதுல வந்துட்டு ஒரு ஜுவல்ல பத்தி போட்டிருக்கு. இந்த ஜுவல்ல கொண்டு வந்து இந்த ஸ்பாட்ல வச்சுட்டு போல அப்படின்னா அடுத்து நாங்க என்ன பண்ணுவோனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ என்ன விஷயம் நினைக்கிறாரு அப்படின்னா, ஒரு ராணியோடைய நகைய ரீசெண்டா அங்கிள் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த நகையை தான் கேக்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனா இதை ஏன் நம்ம கொண்டு போயிட்டு கொடுக்கணும், நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம், நம்ம கொடுக்க தேவையில்ல, நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னும் போது அங்கிள் போலீஸ்லாம் போவேனா, நம்ம வந்துட்டு எந்த பிரச்சனைக்கும் போகாம அமைதியா கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம், அது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னா நாங்களே கொண்டு போயிட்டு கொடுக்குறோம், உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த நகையை வாங்கிட்டு அந்த லெட்டர்ல என்ன விஷயம் போட்டிருக்கோ ஒரு போர்ட் மாதிரி இருக்கு அந்த கோட்டை கிட்ட போயிட்டு 3வது தூணுக்கு பின்னாடி வச்சுட்டு வெயிட் பண்றாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் திரும்பி இருப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தா அந்த பேக காணோம். யாரா கொண்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க பிலால் தான் மாறு விஷயத்துல வந்து அதை கொண்டு போயிட்டு இருக்கான். இவங்க விரட்டி பிடிக்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ உஷாரா போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருப்பாரு. போலீஸும் மாறு விஷயத்துல அங்க நிக்கிறாங்க. போலீஸும் பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த பயவுல செமையா தப்பிச்சு அங்க ஒரு பைக்ல ஒருத்தன் வந்திருப்பான். அவன் பைக்ல ஏறி கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் டீமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த நகை எதுக்கு இவங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட், பிலால் எதுக்காக இந்த நகையை கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த நகையில தான் ஸ்பை கேமரா வச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னும் போது, இல்லையே நான் அந்த நகையை நல்லாவே பார்த்தேன், அதுல சந்தேகப்படுற மாதிரியோ இல்ல ஸ்பை கேமோ எதுவுமே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த ஸ்பை கேமோ காணாம போச்சான்னு கேட்கும் போது போலீஸ் ஆமா அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, என்னால உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும், நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பிலாலுக்கும் கேங்க்கும் சுத்தமா தெரியவே தெரியாது, நான் மட்டும் தனியா அந்த நகை கடைக்கு போயிட்டு அங்க என்ன விஷயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு என்னால என்ன விசாரிக்க முடியுமோ அதை விசாரிச்சு கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி அந்த கடைக்கு போயிட்டு ராணி ருக்மணி தேவியோடைய அந்த பென்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சாரி சார் அது 2 நாளைக்கு முன்னாடியே வித்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, எனது வித்துட்டீங்களா, யார்கிட்ட வித்தீங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு வேணா காசு கொடுக்குறேன், அது எனக்கு மறுபடியும் வேணும், அது வந்துட்டு என் கைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே உங்க வியாபார இதுவை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. அந்த ஓனருக்கு கை கொடுக்குறாரு, அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு வெளியே வர, என்ன இந்த ஆளு பைத்தியம் ஆயிட்டானா எல்லாரையும் கை கொடுத்துட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் பின்னாடியே வராங்க. இந்த ஆளு நேரா போயிட்டு அந்த அக்கௌண்டன்ட மீட் பண்றாரு. அந்த பெயிண்டிங் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன்
அவனுக்கும் கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாதுக்கள்லாம் இருப்பாங்க அவங்களையும் போயிட்டு மீட் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குறேன் அப்படின்ற பேர்ல எல்லாருக்கும் கையை குலுக்கிட்டு வராரு. இந்த ஆளுக்கு கண்டிப்பா பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் புலம்பிட்டே வராங்க. அடுத்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இந்த பிலாலு இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு யாரோ எல்லா தகவலையும் பாஸ் பண்றாங்க. அது யாருன்னு தான் தெரியல. அந்த தகவலை யாரு பாஸ் பண்றான்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவனையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க இதே டைம்ல கீழே இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு பார்த்தா அந்த அங்கிளை யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வராங்க, விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் மூலியமா அங்கிளை குத்தி கொலை பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ நானும் இந்த கேஸ்ல விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு முதல்ல சாம தனியா கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு உன்னுடைய அங்கிளை அநியாயமா யாரோ கொலை பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ள வந்தே யாரோ கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா ஆன்சர் பண்ணல அப்படின்னா நானே போலீஸ் கிட்ட போயிட்டு உன் மேல்தான் டவுட்னு மாட்டி விட்டுருவேன் அப்படின்னும் போது நான் ஏயா கொலை பண்ண போறேன், என்ன கேள்வி அப்படின்னும் போது உனக்கு இந்த பொண்டாட்டிக்காரிய முன்னாடியே தெரியும் தானே, இந்த பொண்ணு வந்துட்டு உன்னுடைய கிளாஸ்மேட் தானே, ஒரு பக்கம் காதலியை பார்த்துக்கிட்ட மாதிரியும் ஆச்சு, ஒரு பக்கம் அங்கிளை பார்த்துக்கிட்ட மாதிரியும் ஆச்சு, கடைசியா சொத்து வந்தா அதை ஆட்டிய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ பிளான்லாம் ஒண்ணுமே கிடையாது, அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு நர்ஸ், அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல டேய் பொய் சொல்லாம உண்மையை சொல்ற அப்படின்னும் போது இல்ல தாமினிக்கு போக வேற வழியே கிடையாது, அந்த பொண்ணுடைய ஃபேமிலி மொத்தமும் இறந்து போயிட்டாங்க, வேற வழியே இல்லாம நிக்கும் போது என்கிட்ட வந்தா நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன், வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அந்த பொண்ணு என்னுடைய கிளாஸ்மேட் அண்ட் வந்துட்டு நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்க ஒரு குரூப் போட்டோ இருக்கும், காலேஜ் போட்டோ. அதுல நம்ம ஹீரோ தாமினி இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு கை காமிக்கிறாரு. இவ தானே தாமினி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது யோ இந்த ஆளுக்கு முடிதான் இல்ல ஆனா மூளை 300 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க. சரி அந்த ஸ்பை கேமராவோட இருக்கக்கூடிய அந்த பென்டன்ட் எங்க, அந்த ஸ்பை கேமரா இப்போ எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன ஸ்பை கேமரா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது அங்க தாமினி வந்துட்டு எவனோ ஒருத்தன் எனக்கு கால் பண்ணா இந்தியில பேசினா அவன் என்ன சொன்னான் அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஸ்பை கேமராவை காணும், அந்த நகை எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஸ்பை கேமரா வேணும் அப்படின்னு கேட்டான். ஸ்பை கேமராவா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நாங்க தான் ஆல்ரெடி நீங்க கேட்ட நகையை கொடுத்துட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது இப்பதான் சாம் சொல்றான் ஆக்சுவலா நான் வாங்க போகும்போது அந்த கடைக்காரர் என்ன சொன்னாரு அப்படின்னா நான் வாங்க வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அங்கிள் கடைக்கு வந்து வேற ஏதோ ஒரு நகையை வாங்கிட்டு போனாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த நகை கூடவே அந்த ஸ்பை கேமரா ஒட்டிக்கிட்டு இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஏன் அந்த நகை இப்போ எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாம் தெரியல அப்படின்னு சொல்றான். தாமினி கிட்ட கேட்கும் போது எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே இந்த பொண்ணு கிட்ட தனியா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை மட்டும் தனியா கூட்டிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கும் சாமுக்கும் இருக்கிற கனெக்ஷன் உன்னுடைய புருஷனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. தெரிஞ்சு அவர் ஒண்ணுமே சொல்லையான்னு கேட்கும் போது ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு. ஆனாலும் என்ன அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்ன வந்துட்டு அவரு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னால மனைவியால அவங்க கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டாரு. நானும் சாமும் ஒன்னா இருக்கும், இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் அவர் ஒண்ணுமே சொல்லல, அவர் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி இங்க ஒரு வேலைக்கார பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளே அவ எப்போ இங்க வந்து ஜாயின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் இங்க வந்து 1 வருஷம் மட்டும்தான் ஆகுது, அவ எனக்கு முன்னாடியே இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இப்போ அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. அந்த வேலைக்கார பொண்ணை போயிட்டு மீட் பண்ணி இங்க நிறைய விஷயம் காணாம போகுது, முக்கியமா ஒரு விலை மதிப்பான பென்டன்ட் காணும், அதை நீ தான் ஆட்டைய போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் எதுவுமே எடுக்கவே இல்ல, நேத்து வந்துட்டு நானும் அம்மாவும் சேர்ந்துட்டு ஐயாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க போயிட்டோம், அதுக்கப்புறம் தான் யாரோ கொலை பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு அதை பத்தி நான் கேட்கவே இல்ல, நேத்து நீ போலீஸ் கிட்ட சொல்லும் போது அதை நானும் பார்த்தேன், அந்த பென்டன்ட்டை காணும், பென்டன்ட்டை பாத்தியான்னு கேட்கும் போது ஆக்சுவலா ஐயா வந்துட்டு எதையாவது அடிக்கடிக்க மறந்து வச்சுட்டு போயிடுவாரு, அதை கொண்டு போயிட்டு நான் மேடம் கிட்ட கொடுக்கும் போது அங்க ஒரு பேக மாட்டி ஐயா எதை மறந்து வச்சுட்டு போனாலும் இங்க கொண்டு வந்து போட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனா நான் எதை கண்டுபிடிச்சாலும் கொண்டு போயிட்டு பேக்குள்ள போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ கீழே போயிட்டு பேக செக் பண்ணி பார்க்க அங்கிள் வாங்கிட்டு வந்த அந்த ஸ்பை கேமராவோட இருக்கக்கூடிய அந்த பென்டன்ட் அந்த நகை எங்கதான் மக்கள் இருக்கு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அதுல ஸ்பை கேமராவும் இருக்கு, இதேதான் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கே போயிட்டு அந்த கேமரால என்ன விஷயம் ரெக்கார்டா இருக்கோ அதை போட்டு பார்க்கும்போது இந்த ஓனருடைய இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி செல்ஃப் மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு டோர் மாதிரி பிளெயினா இருக்கு. இதை நம்ம ஹீரோ போகும்போதே டவுட் பட்டிருப்பாரு. ஆக்சுவலா அது உண்மையான டோர் தான் மக்களே, நைட் டைம்ல
கடையெல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள இருந்து 4-5 பேர் வெளியே வராங்க. அதுல பிலாலும் வெளியே வரான். கண்டிப்பா அங்கதான் இருந்திருக்கான் போல. இந்த கடைக்காரன் தான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ டீமோட கிளம்பி போறாரு. கிளம்பி போயிட்டு சாதுக்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு சாதுக்கு மேல கன்னை வச்சு வாங்க பிலால் பாய் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடு. அந்த ஆளு திடீர்னு ஏதோ சாமி ஆடுற மாதிரி பண்றான். ஏதோ கை கால்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திருநீரை தூக்கி அரிச்சு விட்டு அவன் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ண ஹீரோ பின்னாடியே போயிட்டு மடக்கி பிடிக்கிறாரு. அந்த போலீஸும் வராங்க, சுத்தி வளைச்சு கைது பண்றாங்க. நீங்க எப்படி இந்த ஆளை கண்டுபிடிச்சீங்க? இந்த ஆளை பார்க்கும்போது பிலால் மாதிரியே தெரியல, ஒரு சாதாரண சாமியார் மாதிரி தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கான், எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ அந்த எக்ஸ்ரேல கொலகாரனுடைய கையை பார்க்கும்போது கையில ஒரு பார்ட்டோடைய எலும்பு மட்டும் சரியா ரெக்கார்டே ஆகாம ஏதோ அழிஞ்சு போன மாதிரி தெரியுது. அதாவது அந்த கொலகாரனுக்கு 6ஆவதா ஒரு விரல் இருக்கு, அதுதான் சரியா ரெக்கார்ட் ஆகாம சரியா தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இந்த 6 விரல் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க யார் மேலாம் டவுட் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு கையெல்லாம் கொடுத்திருப்பாரு. 6ஆவது விரல் நோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த சேல்ஸ் கேர்ளை கொலை பண்ணும்போது கொலகாரனை ஹீரோ பிடிக்க போயிருப்பாரு. அப்ப அந்த கொலகாரன் தள்ளி விட்டு போகும்போது அவன் கையிலயும் 6 விரல் இருந்திருக்கும். இந்த சாதுக்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதுல ஒரு சாது இறந்து போனதுக்கு அப்புறமா அங்க இன்னொரு சாது வந்திருப்பாரு. அவரு சுருட்டு அடிக்கும் போது அவருடைய கையிலயுமே 6ஆவது விரல் இருக்கும். சோ கண்டிப்பா இவன் தான் பிலாலு, இவன் தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணிருப்பாரு, கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா ஃபுட்டேஜ்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கைது பண்ணிட்டாங்க. இப்ப அந்த கடைக்கு போயிட்டு கதவை திறந்து உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த ரூம் வந்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போகுது. பேஸ்மெண்ட்ல எல்லாரும் உட்காந்து ஹாயா உட்காந்து இந்த கள்ள நோட்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் கைது பண்ணி கொண்டு வராங்க. இப்போ கடைசியா புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பிலால் எப்படி மத்தவங்களை கான்டாக்ட் பண்றான், எப்படி பக்காவா பிளான்லாம் போடுறான், எக்ஸிக்யூட்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு மோஸ் கோட பயன்படுத்துறான். அவனை புரிய போகும்போது ஏதோ பண்ணா இல்லையா, அதான் மோஸ் கோடு. மோஸ் கோடு அப்படின்னா டாட்டு புள்ளி நீட்டா கோடு மேல கோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போடுவாங்களாம். அந்த மோஸ் கோடு மூலமா மட்டும்தான் மத்தவங்களுக்கு கான்டாக்ட் பண்றான், மத்தவங்க கிட்ட இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹெல்ப் பண்றது வேற யாரும் கிடையாது, அக்கௌண்டன்ட் தான். அவன் வரைகிற பெயிண்டிங் எல்லாமே வித்தியாசமா வியர்டா இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாமே மோஸ் கோடை இவன் யூஸ் பண்ணிருப்பானா. இப்போ வந்துட்டு டெய்லி நேரா போயிட்டு இந்த சாது கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி பண்ணுவான். அப்போ அந்த சாது அதாவது பிலால் வந்துட்டு அடுத்து என்ன விஷயம் சொல்லணுமோ அதை வந்துட்டு மோஸ் கோட் மூலமா சொல்ல அந்த மோஸ் கோட டீகோட் பண்ணி இவன் கொண்டு போயிட்டு அதை வரைஞ்சு வைப்பான், ஒரு பெயிண்டிங் மாதிரி வரைஞ்சு வைப்பான். அந்த பெயிண்டிங்க பிலாலுடைய ஆட்கள் வாங்கிட்டு போயிட்டு என்ன விஷயம் பண்ணுமோ அதை பண்ணுவாங்களாம். இந்த அக்கௌண்டன்ட்ட பிலால் வந்துட்டு காசு கொடுத்து வாங்கிட்டான், நீங்க போயிட்டு அக்கௌண்டன்ட்ட கைது பண்ணீங்க அப்படின்னா மொத்தமா இந்த கேஸ் முடிஞ்சிடும் அப்படின்னும் போது எல்லாரும் ஹீரோவை பாராட்டுறாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடியுது.